என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. தேசிய அளவில் அவங்க காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கும் பொழுது அடுத்த 3 ஆண்டுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசின் அக்னி பார்வையிலிருந்து உக்ர பார்வையிலிருந்து திமுக தப்பும். இந்த ஈடியை பற்றிலாம் இப்போ யாரும் பேச மாட்டாங்க, தேவை இருக்காது இல்லையா? மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, நீ என் கூட இருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நான் சந்திக்கிறேன். நான் இப்போ வெளியில் போயிட்டேன்னா எனக்கு அது இல்லை. அந்த அட்வான்டேஜ் திமுகவுக்கு வரும். ஸோ டிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் தாட்டு போனால் போட்டோம், தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம பிஜேபியோட பார்வையிலேருந்து தப்ப போகிறோம், ரேடார்லேருந்து தப்ப போகிறோம். திமுக மேலே மோடிக்கு எந்த காலத்துலேயும் கோவம் கிடையாதுங்க. நீ காங்கிரஸை சுமக்கிறதால தானே கோவம். இதை கைட்டிட்டோம், அவங்களா போயிட்டாங்க, இல்லை நாங்களாம் கைட்டிட்டோம் போது இப்போ பேசப்படுற இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. மணல் கொள்ளையிலையாக இருக்கட்டும், கனிம வள கொள்ளையிலையாக இருக்கட்டும், அல்லது அது பேர் என்ன, நேரு டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். உங்களுக்கு 3 லெட்டர் டிஜிபிக்கு எழுதியிருக்காங்க. ஹைகோர்ட்டில் போய் இடி மல்லு கட்டுது, சுப்ரீம் கோர்ட்டில் மல்லு கட்டுது, ஒரு எஃப்ஐஆர் கூட போட வைக்க முடியல. இந்த சிக்கல் எல்லாம் ஒரு நொடியில் தீர்ந்து போகும். எப்படி அஜித் பவார் 70,000 கோடி கொள்ளை அடிச்சாருன்னு மோடியே சொன்னார். அதுக்கப்புறம் அவருங்க கவர்மெண்ட்டுக்கு உள்ளே வந்தோன்னே வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மையானாங்களோ, காங்கிரஸை திமுக கைட்டிடுச்சுன்னா திமுக அடுத்த நிமிஷமே பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மையாக்கப்படும். டெல்லியில் பிஜேபி எப்படி கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும் விழுங்குதோ அந்த மாதிரி திமுக எல்லா கட்சியும் இன்றைக்கி விழுங்குது. சின்ன மீனை பெரிய மீன் விழுங்கும். அதான் இன்றைக்கி அரசியல். பிஜேபி அங்கே பண்ணுறதை இன்றைக்கி திமுக பண்ணுது. சரி தப்புன்னு எதுவும் கிடையாது உங்களுக்கு. பிஜேபி காங்கிரஸை வெளியிலேருந்து அழிக்குது, திமுக உள்ளே வச்சு அழிக்குது, வேற ஒன்றும் இல்லை. திருமாவோட பிரச்சனை உண்மையிலேயே கொள்கை சார்ந்த பிரச்சனை. 2013 தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒரு அப்பட்டமான சாதி அரசியலை தீண்டாமையை முன்னெடுத்த ஒரு கட்சி அது. பிஜேபி கூட செய்யாத ஒரு பாவத்தை அன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் செஞ்சார். அது ஒரு மன்னிக்க முடியாத வரலாற்று பிழை. சட்ட ரீதியாக அன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஜெயலலிதாவும் எடுக்கல, மத்தியில் மன்மோகன் சிங் அரசும் எடுக்கல. தலித் அல்லாத கூட்டமைப்பு என்பது கருத்தியல் ரீதியாகவே தண்டனைக்குரிய ஒரு குற்றம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். சார், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பற்றி. கடந்த வாரம் கூட நம்ம பேசினோம். அதற்கு முன்னாடி ராகுல் காந்தியும் கனிமொழியும் சந்தித்ததை பற்றி பேசினோம். ஆனால் அதில் ஒரு தீர்வு இன்னும் எட்டப்படாத நிலையே இருக்குது. இன்றைக்கி கூட புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை ராகுல் காந்தி சந்திச்சிருக்கிறார் அப்படின்றது செய்தியாக ஊடகங்களில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இன்னும் ஒரு முழுமையான கூட்டணியை கட்டமைக்க முடியல, இல்லை காங்கிரஸ் இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகராமல் இருக்காங்க, அதே அதிகார பகிர்வில் அப்படியே இருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்டிஏ ஒரு அலையன்ஸாக ஃபார்ம் ஆகி அவங்க ஒரு பெரிய மீட்டிங் போட்டு மோடி தலைமையில் எல்லாரும் வரிசையாக உட்கார்ந்துருந்த மாதிரி ஒரு இதை காட்டும்போது நம்மளால் இது இன்னும் பண்ண முடியலன்ற ஒரு பிம்பமும் இப்போ கட்டமைக்கப்படுது. திமுக கூட்டணியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார்? காங்கிரஸ் திமுக கூட்டணி 2026 தேர்தலில் தொடரும். அதில் மாற்றம் இருக்காது என்று நான் இன்றைய தேதியில் நம்புகிறேன். பிரச்சனை இருக்குது. இது இப்போ கூட 5 சீட்டு 10 சீட்டு அதிகாரத்தில் பங்கு கேட்கறது மட்டும் கிடையாது. 2021 தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸை மொத்தமாக உள்ள வச்சு காலி பண்ணது, காங்கிரஸுக்கான பிரதிநிதித்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது, இவையெல்லாம் சேர்ந்து தான் இன்று பிரச்சனைகள் ஆகியிருக்கின்றன. உள்ளாட்சி அமைப்புகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருவரும் முதுகில் குத்தப்பட்டார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டது, காங்கிரஸுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டது, கம்யூனிஸ்டுகளுக்கு சில இடங்கள் அந்த பிரச்சனை ஏற்பட்டது. ஏன்னா தொகுதி உடன்பாட்டில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் திமுகவினர் நின்று வெற்றியும் பெற்றார்கள். அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்திய பொழுது அவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன், ஒரு கட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் வெட்டி தலைகுறுகிறேன் என்று சொன்னார். உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ் திமுக தன்னுடைய தோழமை கட்சிகளுக்கு செய்த துரோகம் என்பது ஒரு வரலாற்று உண்மை. இது காங்கிரஸை கோபப்படுத்தி இருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களை திருமதி கனிமொழி அவர்கள் சந்தித்து பேசிய பொழுது இந்த பிரச்சனையை ராகுல் காந்தி கையில் எடுத்ததாகவும் தகவல்கள் வருகின்றன. வெறும் அசம்பிளி சீட்டில் நீங்கள் கூட கொடுக்கறதோ அல்லது அதிகாரத்தில் பங்கோ என்பதை மட்டும் மறுக்கவில்லை. காங்கிரஸை நீங்கள் உள்ளே எடுத்து அழித்து கொண்டிருக்கிறீர்கள், உள்ளாட்சி அமைப்புகள்லையும் நீங்கள் எங்களுக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் அவர் சொன்ன பொழுது, இல்லை அப்படி இல்லை என்று ஓரளவுக்கு தான் கனிமொழியால் மறுக்க முடியது அல்லாமல் முழுவதுமாக அதை அவரால் மறுத்து பேச இயலவில்லை. ஆகவே இந்த பேக்ரவுண்டில் தான் பார்க்கணும். இன்றைக்கி பேசக்கூடிய பெரும்பாலான பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸு பத்திரிகையாளர்கள் எல்லாருமே காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறதும் கூட சீட்டு கேட்குறதும் ஏதோ பஞ்சமாக பாதகம் மாதிரியும்
திமுக இல்லைன்னா காங்கிரஸ் மொத்தமாக அழிஞ்சிடும், காங்கிரஸ் இல்லைன்னா திமுக தானாக ஜெயிச்சணுன்ற துணியில் பேசுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது. திமுக காரர்களே பேச தயங்கக்கூடிய விஷயங்களை பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு வந்து காங்கிரஸை ஏகடன் செய்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு காங்கிரஸ் பலவீனமாக இருக்கிறது. காங்கிரஸுடைய ஆதரவு திமுகவுக்கு கண்டிப்பாக தேவையில்லை என்றால் காங்கிரஸை திமுக தூக்கி எறிந்து விட்டு போய்விடலாமே. இந்த வடிவேலு காமெடியில் வரும்ல, ஆடு திருண்ண காமெடியில், நீ தான் தைரியசாலி இல்லை சொல்லன்னு கேட்பார்ல, அந்த மாதிரி நீ தான் தைரியசாலி இல்லை. ஐரோப்பிய மாடலை விட பிரமாதமான மாடல் கவர்மெண்ட் இங்கே நடக்குது இல்லை. பல மாநிலங்களில் பல நாடுகளோட, வளர்ந்த நாடுகளோட வளர்ச்சியோடு நாங்கள் போட்டி போடுகிறோம் என்று முதலமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு உங்கள் வெற்றியில் நம்பிக்கை இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு நொடியில் முடிவு எடுத்து விடலாம் காங்கிரஸுக்கு கூட்டணியில் இடமில்லை என்று. இவ்வளோ இழுபறி தேவையே இல்லை. இப்போ நேற்றைக்கு கூட அமைச்சர் ராஜா கண்ணப்பன் ஒருவர் 2 பேர் வைத்துக்கொண்டு அவர்கள் எங்களை இம்சை கொடுக்குறாங்கன்றாங்க. ஆமாம், ஒருத்தர் 2 பேர் தானே, கைட்டி விட்டுருங்க, கூட்டணியில் இருக்கிறதுனால ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்றாரு. எதற்கு இந்த இழி சொற்கள்? வேண்டாம், கைட்டிடு, முடியாதுல்ல. உண்மையிலேயே காங்கிரஸால் திமுகவுக்கு பலன் இல்லை என்றால் ஸ்டாலின் என்றைக்கோ காங்கிரஸை கைட்டி விட்டுருப்பார். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அது 3% 4% இருக்க ஓட்டு, அது சேர்ந்தால் தான் திமுக ஜெயிக்கும். இல்லைனா திமுக 70 சீட்டு ஜெயிக்கும், அதிகபட்சம் 80 சீட்டு ஜெயிக்கும். ஜெயிச்சா பத்தாதுங்க, ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு 118 வேணும். 2006 கலைஞர் 96 ஜெயிச்ச மாதிரிலாம் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இப்போ இருக்கவங்க கண்டிப்பாக அது கூட்டணி அரசு தான். அதையும் அமித்ஷா அலோவ் பண்ண மாட்டார், மோடி அலோவ் பண்ண மாட்டார். கந்தரகோலம் நடக்கும் தமிழ்நாடு. ஒவ்வொரு சிறு சிறு கட்சிகளை கூட நீங்கள் சேர்க்க விரும்பும் பொழுது 22 ஆண்டுகளாக உங்களோடு பயணப்பட்ட ஒரு கட்சி, 8 தேர்தல்களை நீங்கள் ஒன்றாக சந்தித்திருக்கிறீர்கள், 4 சட்டமன்ற தேர்தல்கள், 4 மக்களவைத் தேர்தல்களை சந்தித்திருக்கிறீர்கள், வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். காங்கிரஸ் இல்லாமல் ஒரே ஒரு தேர்தலை இந்த 22 வருஷத்தில் திமுக ஜெயிச்சதுன்னு சொல்லுங்கள். காங்கிரஸ் இருந்து தோத்துருக்கு, பட் காங்கிரஸ் இல்லாமல் ஒரு தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கா? அப்போ எதற்காக இந்த அளவு நீங்கள் காங்கிரஸை இழிவுபடுத்துகிறீர்கள்? காங்கிரஸுக்கு 3% தாங்க, அல்லது 4%ங்க, சந்தேகமே இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிறது 30-31%ங்க. சார், கிட்டத்தட்ட அது ஒரு உப்பு மாதிரின்னு வச்சுக்கலாம். அதைத்தாங்க சொல்கிறேன். 31 வாங்கி 4 சேர்ந்தால் தான் 35 பாஸ் மார்க். நீங்கள் 31 தேவைப்படுது, அவன் 4% சேர்ந்தால் தான் உங்களுக்கு 35. அவன் 4% வாங்கி சைபரா போடுவான், அது வேற. 234 பிரச்சனை இல்லை, 234 முட்டை. ஆனால் நீங்கள் 31% வாங்கி அதிகபட்சம் 70 சீட்டு ஜெயிப்பீங்க. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கறது ஒரு கட்சியோட உரிமை, சுய மரியாதை. உண்மையான ஜனநாயகம் என்பது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்க முடியும். நம்ம மத்தியில் நீங்க மத்தியில் கேட்கறது மட்டும் இல்லைங்க, கூட்டணி வந்து நீ மக்களை சந்திக்கும் போது அதிகாரம் ஜெயிச்சாலும் ஆட்சி கூட்டணியாக தான் இருக்கணும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி, கூட்டாட்சிக்கும் கூட்டணிக்கும் இந்த கதெல்லாம் வேணாம். மத்தியில் உங்களுக்கு பதவி வேணும், மாநிலத்தில் அதை ஷேர் பண்ண மாட்டீங்க, அவ்வளோதான். தனியாக நில்லுங்க. நான் சொல்கிறது அது உள்ளாட்சியோ சட்டமன்றமோ மக்களவைத் தேர்தல்களோ, கூட்டணி என்று வந்தாலே கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டி போட கட்சிகளுக்கு, ஏன்னா தேர்தலில் போட்டி போடாமல் கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அந்த கட்சிகளுக்கு அமைச்சரவை தேவையில்லை. ஓகே, அது 90 பேர் 100 பேர் கூட இருப்பான், 200 கட்சி கூட இருக்கும், அவங்களுக்கு கொடுக்க முடியாது. மொத்தமே 34 மந்திரிங்க தான் கொடுக்க முடியும். ஆனால் கூட்டணியில் இருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதுதான் உண்மையான ஜனநாயகம். 45 வருட கட்சி பிஜேபி அதிகாரத்தில் பங்கு கேட்கும்போது 140 வருட கட்சி ஏன் கேட்கக்கூடாது? ஆண்டி படமா நடத்துறாங்க. அப்போ கேட்பதே ஏதோ குறை மாதிரியும், அது ஏதோ பெரிய குத்தம் மாதிரியும். காங்கிரஸ் வந்து ஒருத்தர் 2 பேரை வச்சுட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், போஸ், அந்த அளவுக்கு உங்களுக்கு தன்மானம் இருக்குது, ரோசம் பொத்துக்கிட்டு வருதுன்னா கைட்டிடுங்களா காங்கிரஸை? இல்லை, அதற்கு இன்னும் இது வரைக்கும் ஒரு விளக்கம் கூட காங்கிரஸ் தரப்புல கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் தான் பலவீனமாக இருக்குது. காங்கிரஸுக்குள்ளே 2 ஒப்பீனியனு. எம்எல்ஏவாக இருக்கிறவங்க மறுபடியும் போட்டி போட விரும்புகிறாங்க, திமுகவோட போகணும்னு விரும்புகிறாங்க. வாய்ப்பு கிடைக்காதவங்க தாவேக்காவோட போகணும்னு விரும்புகிறாங்க. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இது வெறும் அசம்பிளி சீட்டு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. உள்ளாட்சி அமைப்புகள் சிதைக்கப்பட்டிருக்குங்க தமிழ்நாட்டில். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலே நடக்கல. 3 ஆண்டுகள் பதவிக்காலம் முடிஞ்சு ஸ்பெஷல் ஆஃபீஸரை வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரியே தேர்தலுக்கு போகக்கூடிய மாநிலம் கேரளா. ஏப்ரல் மேலே நம்மள மாதிரியே தான் அவங்களுக்கு எலெக்ஷன். அவங்க உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறாங்க, ஏன் தமிழ்நாடு நடத்த முடியல? இது திமுகவோ அண்ணா திமுகவோ உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. குறிப்பாக திமுகவுக்கு மத்தியிலேருந்து அதிகாரம் மாநிலத்துக்கு வேணும், ஆனால் அவங்க கீழே அதை பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்புகள் தமிழ்நாட்டில் மிக மோசமான நிலைமையில் பலவீனமாக இருக்குது. இருக்கிற பதவிகளையும் முழுக்க முழுக்க திமுக கபலீகரம் செய்து விட்டது. அங்கே வருது சிக்கல். இது வெறும் அசம்பிளி சம்மந்தப்பட்டது மட்டுமல்ல. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்கும், கைட்டி விடட்டும், இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்க அடிப்படையில் விவரம் அறியாமல் பக்கசார்பு நிலை எடுத்து பேசுகிறார்கள். கட்சிக்காரன் கூட அப்படி பேசுறதில்லை. 22 வருஷமா கூட்டணியில் இருக்க, 8 வருஷமா அவங்க கூட இருக்கான, அதிகாரம் கேட்கறதுல என்ன தப்பு? ஆகவே இது காங்கிரஸும் இதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் தான், அதாவது வந்து 71 சீட்டு கேட்கறது, அப்புறம் கூட்டணி இப்போ குழு போட்ட பிறகு 40 நாள் ஆகுது, குழு அவங்க போடலை. அவர் வந்து வெயிட் அண்ட் வாட்ச், நாள் நெருங்க தேர்தல் நெருக்கத்தில் காங்கிரஸுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் போயிடும், கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயிடுவாங்கன்ற யுக்தியை தான் திமுக கையாளுது. ஆனால் இது அவங்க தாவேக்கா கூடலாம் போக மாட்டாங்க. இல்லை சார், தாவேக்கா கூட போக மாட்டாங்கன்ற நம்ம உறுதியாகவே எடுத்துப்போம். ஆனால் இவ்வளோ நாள் டிலே பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருக்கும். அது எதனாலன்னா அவங்க டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது.
கனிமொழி அவர்கள் சந்தித்த பிறகு ராகுல் காந்தியை சந்தித்து 12 நாட்களுக்கு மேலாக போகிறது. பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்றுதான் பெரும்பாலானவர்கள் நினைத்து, நான் கூட அப்படி தான் நினைச்சேன். சுச்சுவேஷன் ஆமாம், நார்மல்சி வந்துடுச்சு, ப்ராப்ளம் சால்வ்டுன்னு. பட் சர்ப்ரைசிங்லி பிரச்சனை சால்வ் ஆகலை, இழுபறி தொடருது. இன்றைய கூட்டம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கூட்டம், ஃபிக்ஸ் பண்ணது. இது இன்னும் நாள் இருக்குது, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் நோட்டிஃபிகேஷனு, இன்னும் 20 நாள் இருக்குது குறையாம. ஸோ அவங்க இப்போதைக்கு திமுக குழு போடாது. ஓகே, கண்டிப்பாக போட மாட்டாங்க, இழுப்பாங்க. இன்னும் 2 பக்கமும் இது ஒரு வகையில் இந்த பர்செப்ஷனில் அவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? திமுக ஏடிஎம்கே என்டிஏ பர்செப்ஷனில் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, எல்லாரும் உட்காந்து மேடையில் பேசிட்டாங்கன்னும் போது இன்னும் குழுவே ஃபார்ம் பண்ணலை, இன்னும் பேச்சுவார்த்தையே தொடங்கலை, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத எப்படி பார்ப்பாங்க? இது வரைக்கும் அது பெரிய பாதிப்பு இல்லை. பட் இந்த நிலைமை தொடரும் பட்சத்தில் பாதிப்புகள் வரும். பர்செப்ஷனில் வந்து பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. பட் 4 கார்னர் ஃபைட் அட்வான்டேஜ் டிஎம்கே தான், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஓகே, பட் காங்கிரஸ் வெளியில் போச்சுன்னா சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். காங்கிரஸ் போவாதுன்னு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக போவாது. இந்த ஸ்டேட் நீங்கள் காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவேளை வந்து இன்னைக்கு நடக்காது, நான் உறுதியாக நம்புகிறேன். பட் சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறதுக்கு மாறாக நடப்பதற்கு எப்பயுமே ஒரு 10% வாய்ப்பு உண்டு. ஒருவேளை காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில் போகுதுன்னா அதன் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து 26 திமுக ஜெயிச்சாலும் தோத்தாலும் 29 எலெக்ஷனில் திமுக காங்கிரஸை சேர்த்துக்காது. தேசிய அளவில் அவங்க வந்து காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கும் பொழுது அடுத்த 3 ஆண்டுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசின் அக்னி பார்வையிலிருந்து, உக்ர பார்வையிலிருந்து திமுக தப்பும். இந்த ஈடியை பற்றிலாம் இப்போ யாரும் பேச மாட்டாங்க, தேவை இருக்காது இல்லையா? மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, நீ என் கூட இருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நான் சந்திக்கிறேன். நான் இப்போ வெளியில் போயிட்டேன்னா எனக்கு அது இல்லை. அந்த அட்வான்டேஜ் திமுக வரும். ஸோ டிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் தாட்டு போனால் போட்டோம், தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம பிஜேபியோட பார்வையிலேருந்து தப்ப போகிறோம், ரேடார்லேருந்து தப்ப போகிறோம். திமுக மேலே மோடிக்கு எந்த காலத்துலேயும் கோவம் கிடையாதுங்க. நீ காங்கிரஸை சுமக்கிறதால தானே கோவம். இதை கைட்டிட்டோம், அவங்களா போயிட்டாங்க, இல்லை நாங்களாம் கைட்டிட்டோம் போது இப்போ பேசப்படுற இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. மணல் கொள்ளையிலையாக இருக்கட்டும், கனிம வள கொள்ளையிலையாக இருக்கட்டும், அல்லது வந்து அது பேர் என்ன, நேரு டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். உங்களுக்கு வந்து 3 லெட்டர் டிஜிபிக்கு எழுதியிருக்காங்க, ஹைகோர்ட்டில் போய் இடி மல்லு கட்டுது, சுப்ரீம் கோர்ட்டில் மல்லு கட்டுது, ஒரு எஃப்ஐஆர் கூட போட வைக்க முடியல. இந்த சிக்கல் எல்லாம் ஒரு நொடியில் தீர்ந்து போகும். எப்படி அஜித் பவார் 70,000 கோடி கொள்ளடிச்சாருன்னு மோடியே சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு உள்ளே வந்தோன்னே வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மையானாங்களோ, காங்கிரஸை திமுக கைட்டிடுச்சுன்னா திமுக அடுத்த நிமிஷமே பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மையாக்கப்படும். ஸோ அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. காங்கிரஸை கைட்டி விடுறதுல இப்படி ஒரு இது, காங்கிரஸ் போனதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு இருக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீங்க அங்கேருந்து தப்பலாம். 4 முனை போட்டியில் திமுக தாங்க அட்வான்டேஜ். ஆனால் ஜெயிச்சு வந்தாலும் அடுத்த 3 வருஷம் நீங்க பிஜேபியை ஃபேஸ் பண்ணணும். ஆமாம், இப்போ நம்ம சொன்னது நடந்ததுன்னா அந்த சிக்கல் இருக்காது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் மறுக்கல அதை வந்து. இது உங்களுக்கு வந்து ஸ்டாலின் வந்து லாங் ரோப் கொடுத்து ஆடுறாரு அவர் வந்து திமுக. ஏன்னா அவங்க முதல் சந்திப்பில் சொடாங்கரோட முதல் சந்திப்பு அவரை கோபப்படுத்தி இருக்கிறது. 70 சீட்டு கேட்டதுன்றது அவங்க இதில் சரி தப்புன்னு எதுவுமே கிடையாது கார்த்தி. ஓகே, கேட்கறதும் தப்பு கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதும் தப்பு கிடையாது. பட் இது ஒரு கொள்கை கூட்டணி. 22 ஆண்டுகளாக ஒரு 8 எலெக்ஷனில் ஒரு கூட்டணி இருந்ததே கிடையாது. கலைஞர் பீரியட்லலாம் 2 எலெக்ஷனுக்கு மேலே ஒரு எலெக்ஷன் இருந்ததே கிடையாது. 8 எலெக்ஷனில் ஒரு கூட்டணி நடுப்புற ஒரே ஒரு தேர்தலை தவிர 22 ஆண்டுகளாக நிற்குது. அது வந்து உங்களுக்கு வந்து அசம்பிளி எலெக்ஷனில் திமுகவுக்கும் பாத்தியதை இருக்குது. காங்கிரஸை கைட்டிட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு பர்செப்ஷன் வைஸ் பெரிய அடி வாங்கும், அவங்களோட வெற்றியே கூட பாதிக்கப்படும். தனி மெஜாரிட்டி இல்லாமல் 2006 மாதிரி 90 சீட்டு 100 சீட்டு வந்து நிற்குதுன்னா அது கொடுமை. உங்களுக்கு வந்து விடவும் முடியாது, தொடவும் முடியாது, பல காம்ப்ரமைஸை பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இருக்க மாதிரி அப்படியே போகிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு தான் கூட்டணிக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால தான் காங்கிரஸை தவிர மற்ற யாருமே வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் இப்போ பங்கு வேணாம்னு ஓப்பனாக விசிக கேட்டாங்க. திருமாவளவன் இப்போ வேணான்றாரு, வைகோ இப்போ வேணான்ற. வைகோ எப்பயுமே வேணான்றார். அவர் மொத்தமாக டிஎம்கேவோட மெர்ஜ் ஆகிட்டாங்க. வந்து இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் கொள்கை முடிவு நீ கொடுத்தாலும் அவங்க வேணான்றாங்க. எங்களுக்கு வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமை தேர்தலில் மக்கள் முன்னால் வச்சு ஜெயிச்சு வந்தால் தான் நாங்கன்றாங்க. அது ஒரு பிரின்சிபல்டு ஸ்டாண்டு. அதுக்கு இங்கே இடம் கிடையாது. கேரளா மாதிரியான மாடல். அது பிரச்சனை காங்கிரஸ் மட்டும்தான் அவங்களுக்கு. அவங்க 60 ஆண்டுகளாக பவரை இழந்திருக்காங்க, கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இது இழுத்துக்கிட்டு போகுது. நாள் இருக்கு கார்த்தி. இது வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன். பட் இது தொடர்றது நல்லதில்லை. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஏ வந்து ஒரு ஃபார்முக்கு வந்துடுச்சு. எல்லாரும் என்டிஏல யார் இருக்கா, அமித்ஷா போன ஏப்ரல் ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ண பிறகு யாருமே இல்லை அங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. நான் இப்போ அந்த அலையன்ஸ் கிட்டத்தட்ட ஃபார்முலேட் ஆகிடுச்சு. ஒரு கோஹரண்ட் அலையன்ஸாக அது நிற்குது. மார்ச் 1 மோடி வரும்போது இன்னும் சில கட்சிகளை கூட அவங்க மேடையில் ஏற்றிடுவாங்க. பட் இந்த அலையன்ஸ் வந்து காங்கிரஸோட அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வராததால் சிறிய கட்சிகளுக்கு அவங்க கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. வழக்கமாக திமுக என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி கட்சிகளை முதல்ல கடகடன்னு முடிச்சிருப்பாங்க.
நேரத்துக்கு இந்த பேப்பரோட அந்த ஃபோட்டோ போஸ்ட் போட்டோ கொடுத்து போட்டு முடிஞ்சிருக்கும். அறிவாலயத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு கடகடன்னு முடிச்சுடுவாங்க. அது பர்ஃபெக்டாக செய்வாங்க அவங்க. அதெல்லாம் வந்து கூட்டணிகளை கையாளுறது, கூட்டணிகளோட தேர்தலை சந்திக்கிறது, எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து அது டிஎம்கே கிட்ட பாடம் கற்றுக்கணும். அதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு இப்போ இது ஒரு பெரிய நெருடல் வந்திருக்குது. சீக்கிரமாக தீர்வு காண ரெண்டு கட்சிகளுக்கும் நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா 11th ஹவரில் வந்ததுன்னா கீழே ஜெல்லாவாது. கீழே அந்த இப்பவே அந்த பிரச்சனைகள் காங்கிரஸுக்குள்ள கடுமையான அதிருப்தி இருக்குங்க. 90% காங்கிரஸ் வந்து டிஎம்கே போகிறதோட விரும்பலை. தட் இஸ் ட்ரூ. அது காங்கிரஸில் எல்லாருக்கும் தெரியும். இந்த எம்எல்ஏ விரும்புகிறவங்க, எம்பியாக விரும்புகிறவங்க தான் அலையன்ஸை விரும்புகிறாங்க. கீழே அது வந்து அதுதான் இதில் இருக்க அதிகாரத்தை நோக்கி போகிறவங்க மட்டும் விரும்புகிறாங்க. அவங்க தான் விரும்புகிறாங்க. 96 மாதிரி கதையை நோக்கி இது நகருது. நீங்கள் அலையன்ஸுன்றது வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுபறியிலையும் ஒருவர் மீது ஒருவர் வசைபாடி கொண்டோம் கடைசியில் சைன் போட்டிங்கன்னா கீழே ஜெல் ஆகாது. திமுக செய்கிற மிகப்பெரிய தவறு அதுதான். 96 ஏடிஎம்கே மந்திரிங்க பண்ண தப்பு இன்றைக்கி திமுக மந்திரிங்க பண்ணுறாங்க. ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு பேச்சு பேசுகிறாங்க. ஒருத்தன் ஊருக்கு ஒருத்தன் 2 பேர் வந்து நாங்கள் உயிர் எடுக்கிறாங்கன்னு ராஜகண்ணப்பன் பேசுகிறாரு. நாளைக்கு அலையன்ஸ் வந்து கீழே போகும்போது அந்த வலியும் வேதனையும் இருக்கும். பெரியசாமி ஒரு கருத்து, அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, கீழே ஜெல் ஆகாது. ஆர்எஸ் பாரதி நேற்று புதிய தலைமுறைக்கு கொடுக்கும்போது அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. நீங்கள் மாறி மாறி டிஃப்ரெண்ட் டோனில் பேசும்போது இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். நான் உறுதியாக நம்புறேன் திமுக காங்கிரஸ். ஆனால் இது 96 கதையாக முடிஞ்சதுன்னா அப்போதான் இவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு குரல்ல பேசணுங்க. இல்லை சார், அந்த டோன் எடுக்கும்போது தான் ஒரு சந்தேகம் வருது. இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்கன்ற மாதிரி வந்துட்டாங்க அவங்க. நீங்கள் போகிறதுனா போங்கன்ற மூணுக்கு டிஎம்கே வந்துட்டாங்க. நீங்களா போங்கன்றாங்க. அவங்க போக மாட்டாங்க. எங்கே போவாங்க? சரி, இதுக்கப்புறம் இவரும் விட மாட்டார். கடைசி நேரத்தில் கழுத்து போடுவீங்கல்ல. என்னாச்சு? ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸ் சைபர் ஆச்சுங்க. அந்த மாதிரி இது இப்போ ராஜகண்ணப்ப மாதிரியான அமைச்சர்கள் பேசுறதுன்றது வந்து நாளைக்கு கூட்டணி அதிகாரப்பூர்வமாக உறுதியாகும் போது சார் இதெல்லாம் மேலிட இது இல்லாமல் பேசுவாங்க. மேலிட சம்மதத்தோடு தான் பேசுகிறாங்க. சொடாங்கர் பேசுறது ராகுல் காந்தியோட ஆசீர்வாதத்தோட தான். ராஜகண்ணப்பன் பேசுறதும் ஸ்டாலினோட ஆசீர்வாதத்தோட தான், தலைமையோட ஆசீர்வாதத்தோட தான். அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்க? பேசுறதுக்கு எதை ஏன் அப்படி பேசுனீங்க? ஆமாம், கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் வந்து நீங்கள் உயிர் எடுக்கிறாங்கன்ற வார்த்தைலாம் பெரிய வார்த்தை. வேறு வழி இல்லை, கூட்டணிக்காக ஃபோட்டோ எடுத்துக்கணும், வந்து தொலை அப்படின்றது. இது மக்கள் மத்தியில் பேசுகிறீங்க. நாளைக்கு அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆகி நீங்கள் மக்கள்கிட்ட போகும்போது கீழே அது பேக் ஃபயர் ஆகும். இதுதான் 96 நடந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு அந்த அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மறுநாள் சத்தியமூர்த்தி பவன் உள்ள ரணகலமாச்சு. நரசிம்மராவ் கொடும்பாவியை கொளுத்துனாங்க. காங்கிரஸ் கட்சி கொடியை இறக்கி எரிச்சாங்க. மார்ச் 28, 29, 96, 30 வருஷத்துக்கு முன்னால். இப்போ அந்த அளவுக்கு போவாது. பட் மந்திரிங்க ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்கல்ல, அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு ஏதோ ஒரு எக்ஸ் சீட், அது 25, 30 ஏதோ ஒரு சீட்டை கொடுத்து அவங்க அலைன்ஸ்குள்ளே வந்த பிறகு கீழே ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த சிக்கல் வரும். ஓகே, அவன் போடுறது 30 தொகுதி அதிகபட்சம் வச்சுக்கோங்க. 200 தொகுதி திமுக 107 தொகுதி நிற்கும். அந்த 107 தொகுதியிலையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. 500 ஓட்டு இருக்கலாம், 1000 ஓட்டு இருக்கலாம், சில தொகுதியில் 5000 ஓட்டு கூட இருக்கும். இல்லை டிஃப்ரென்ஸே இப்போ அவ்வளோதானே இருக்குது. அந்த ஓட்டு வராதுல்ல. 2 கூட்டணி இல்லையா, 4 இருக்குது. அதாவது திமுக எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய வரலாற்று பிழையை செய்கிறது. அமைச்சர்கள் இப்படி ஒவ்வொருத்தராக பேசுறது, தளபதி எம்எல்ஏ பேசுறதுன்றது 96 நினைவுபடுத்துகிறது. நீங்கள் மக்களை வந்து முட்டாளாக நினைக்காதீங்க. 5 ஆண்டுகள் மக்கள் ஆண்டுகிட்டு போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். தோழமை கட்சியை பற்றி நீங்கள் இப்படி விமர்சனம் பண்ணிவிட்டு அறுத்து விட்டணும் ஒன்று. அதுவும் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் சேர்ந்து போகும்போது அங்கே தான் சிக்கல். அதுதான் 96. அதுலேருந்து பாடம் கற்றுக்கல. அதனால் இப்போதைக்கு காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கும் ஒரு கோஹரண்ட்டாக வந்து ஒரு புத்தி இல்லைங்க. அதாவது வந்து ஒரு முறையாக இதை வந்து எப்படி கொண்டு போகணும், ஒன்றும் அடித்து வாங்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும். 2 கட்டானா பேசி. நீ 71 சீட்டுன்றதெல்லாம் சீண்டி பார்க்குற வேலை தானே. 71 சீட்டுன்றது சீண்டி பார்க்குற வேலை. இன்னும் அவங்க சொல்கிறது டிஎம்கேவோட ஒரு பாயிண்ட் ரொம்ப லாஜிக்கலி கரெக்ட். என்னென்னா 11ல் 63 கொடுத்து 5 ஜெயிச்சிங்க, 16ல் 41 கொடுத்து 8 ஜெயிச்சிங்க, 21ல் 25 குடிச்சு 18 ஜெயிக்கிறீங்க. அதாவது மினிமம் கொடுத்தா நிறையா ஜெயிக்கிறீங்க, மேக்ஸிமம் கொடுத்தா தோக்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணும்போது முடியல உங்களால். அவங்க சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ரேட் 72%ங்க. 18 சீட்டுன்றது பெரிய விஷயங்க காங்கிரஸுக்கு ஜெயிச்சது. அதை நீ 18 வந்து 41 நின்றுந்தீங்கன்னா 7 சீட் 8 சீட் ஜெயிச்சிருப்பேன். 60 நின்றுந்தீங்கன்னா 5-3 வந்திருக்கும். ஆமாம். பட் இது அவங்க காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து ஏதோ கனவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அங்கே போய் வந்து 70 சீட் வேணும், அது வேணும், இது வேணும். பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இது அசம்பிளி மட்டுமே பார்க்காம ஓவராலாக பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸில் வச்சு செய்கிறாங்க. ஃபார் தட் மேட்டர் எல்லா கட்சிகளையுமே அவங்க டெல்லியில் பிஜேபி எப்படி வந்து கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியும் விழுங்குதோ அந்த மாதிரி திமுக எல்லா கட்சியும் இன்றைக்கி விழுங்குது. பெரிய சின்ன மீனை
பெரிய மீன் விழுங்கும். அதான் இன்னைக்கு அரசியல். பிஜேபி அங்கே பண்ணுறது இன்னைக்கு திமுக பண்ணுது. சரி தப்புன்னு எதுவும் கிடையாது உங்களுக்கு. பிஜேபி காங்கிரஸை வெளியிலேருந்து அழிக்குது, திமுக உள்ள வச்சு அழிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அந்த மாதிரி நம்ம பேசும்போது திருமாவளவன் அவர்களும் இப்போ சமீபத்தில் சொல்லும்போது ராமதாஸ் அவர்கள் உள்ளே வர மாதிரி இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக வெளியேறும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார். அப்படின்னா இப்போ என்ன முயற்சிகள் நடந்துச்சு, ஏன் இந்த வார்த்தை வந்தது? திரும்ப பிரச்சனை வேறங்க. இந்த பிரச்சனையை தாண்டி அந்த கூட்டணிக்குள்ள அதுதான் சொல்ல வர்றாங்க. காங்கிரஸும் திமுக இருக்க பிரச்சனை வேற, திருமாவோட பிரச்சனை வேற. திருமாவோட பிரச்சனை உண்மையிலேயே கொள்கை சார்ந்த பிரச்சனை. 2013 தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒரு அப்பட்டமான சாதி அரசியலை தீண்டாமையை முன்னெடுத்த ஒரு கட்சி அது. பிஜேபி கூட செய்யாத ஒரு பாவத்தை வந்து அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் செஞ்சார். அது ஒரு மன்னிக்க முடியாத வரலாற்று பிழை. சட்ட ரீதியாக அன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஜெயலலிதாவும் எடுக்கல, மத்தியில் மன்மோகன் சிங் அரசும் எடுக்கல. தலித் அல்லாத கூட்டமைப்பு என்பது கருத்தியல் ரீதியாகவே தண்டனைக்குரிய ஒரு குற்றம். நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க உங்கள் ஃபேமிலியில், அதில் பைலாஸில் வந்து தலித் அல்லாதவர்களுக்கு தான் உறுப்பினர்னு போட்டிங்கன்னா அவங்க பூச்சி உள்ளே போட்டுருவான் அவங்கள. வெளிப்படையாக அவர் வந்து அப்படி ஒரு இயக்கத்தை கட்டமைச்சார், பேசினார், உங்களுக்கு தெரியும். திருமா வந்துங்க உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அற்புதமான தலைவர். பிஜேபி கவர்மெண்ட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நாடறிந்த முகங்களாக, மாநிலம் அறிந்த முகங்களாக இருந்தவங்க பெரும்பாலானவங்க பிஜேபிக்கு பலியானாங்க, மந்திரி ஆனாங்க, எம்பி ஆனாங்க. உதித்ராஜ் மாதிரி இருந்தவங்க போய் மந்திரி ஆகிட்டு மறுபடியும் காங்கிரஸுக்கு வந்தாங்க. பிஜேபிக்கு விலை போகாத ஒரே தலைவர் திருமா. அவர் அந்த மதச்சார்பின்மைன்ற கான்செப்டில் தெளிவாக சொன்னது, பிஜேபி பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஓகே. இன்னொன்று, தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுறது ராமதாஸுக்கு பாமகவுக்கு ரொம்ப சகஜமான விஷயம். உங்களுக்கு வந்து இன்றைக்கி அந்த ராமதாஸுக்காக திருமாவை திமுக இழக்குமே ஆனால் அது திமுக செய்த மன்னிக்க முடியாத வரலாற்று பிழையாக இருக்கும். செய்ய மாட்டார் நான் நம்புகிறேன் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா கூடவே இருக்காங்க அவங்க. 8 எலெக்ஷனில் ஒரு 7 எலெக்ஷன் நம்ம அவங்க கூடவே இருந்திருக்காங்க. நாளைக்கு பிஜேபி அலையன்ஸ்லாம் அவங்களுக்கு 20 சீட்டு மத்திய மந்திரி பதவி கொடுத்தா கூட அவர் போக மாட்டார். அந்த ஆஃபர்லாம் அவருக்கு வந்தது. இன்றைக்கி திமுகக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவருடைய சமூகத்தை சார்ந்த சில அமைச்சர்களுடைய வேலை தான் இது, அவங்கள உள்ளே சேர்க்கணுன்றது. திரும்ப ரொம்ப மெச்சூர்டாக தான் பிஹேவ் பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னார், கூட்டணியில் யாரை சேர்க்கணும் கூடாதுன்றது ஸ்டாலினோட முடிவு, நாங்கள் அதில் இருக்க மாட்டோம், அவ்வளோதான். அவரை மீறி அப்படி சேர்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வெளியேறிடுவாங்க. இல்லை, அதுக்கான முயற்சிகள் நடந்ததுனால தான் இப்படி நடந்திருக்கு. பேசியிருக்காங்க, பேசினது உண்மைன்றதை அவங்க அமைச்சரே சொன்னார். டிகேஎஸ் யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. பட் முடிவு எடுக்கக்கூடியது ஆஃப்கோர்ஸ் ஸ்டாலின் தான் முடிவு எடுக்கணும். அது எவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு அது துரோகம் அப்படி பண்ணால். ஏன்னா மற்றவங்க பேசிட்டு ஒன்றா சேர்றதுக்கும் ராமதாஸ் திமுகவில் வரதுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு இருக்குது. இப்போ கேட்கலாம், டிடிவி பேசினாரே போனாலே, ஆமாம், செங்கோட்டை அங்கேருந்து இங்கே போனார். இது வந்து தனி மனித தாக்குதல்கள். இது அப்பட்டமாக தீண்டாமையை முன்னிறுத்திய ஒரு அரசியல், இது கருத்தியல் அரசியல். இதுக்கு மன்னிப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு போகணுன்னா அப்போ மன்னிக்க முடியாத குற்றம் ஏதாவது இருக்கானா? அப்படி எதுவும் லைஃப்பில் கிடையாது. அப்போ வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட், 2013 தலித் அல்லாத கூட்டமைப்பு என்று நான் செய்தது வரலாற்று பிழை, நான் வருந்துகிறேன், இனி அது போன்ற முயற்சிகள் இருக்காதுன்றதான் ஒரு விளக்கமாவது வந்து உங்களுக்கு தன்னிலை விளக்கமாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களிடமிருந்து வரணும். ஏன்னா ஒரு காலத்தில் அதுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தலித் வன்னியர் ஒற்றுமைக்காக பணியாற்றியவர் தான் ராமதாஸ். ஆமாம். தமிழ் குடிதாங்கின்ற பெயர் தலித் மக்களோட சடலங்களை தோளில் சுமந்துட்டு போனவர் வன்னியர் தெருக்கள் வழியாக. அது பேர் கொடுத்து பட்டதே திருமாவளவன். ஒரு காலத்தில் அந்த ஒற்றுமைக்காக போராடியவர். என்ன சொல்ல போனால் 98 2வது வாஜ்பாய் அரசு 14 மாதங்கள் நீடித்து ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுத்தாங்களே, அந்த அரசில் பாமகவோட மந்திரியாக இருந்தவர் தலித் ஏழ்மலை தான். வன்னியருக்கு கூட அதை கொடுக்கல அவர். ஒரு காலத்தில் இந்த தலித் வன்னியர் ஒற்றுமைக்கு போராடிய ராமதாஸ் பிறகு 2013 நான் சொல்கிறேன், பிஜேபி செய்யாத ஒரு பாவத்தை அவர் செய்தார், தலித் அல்லாத கூட்டமைப்பு என்பது. இப்போ அந்த அரசியல் அவர் முன்னெடுக்கும் பொழுது தெளிவாக திரும்ப எடுத்த ஒரு ஸ்டாண்டுன்றது, இனி எந்த காலத்திலும் நாங்கள் பாமக பாஜக இருக்க கூட்டணியில் இருக்க மாட்டோம். ஓகே. நீங்கள் அதுக்கு ஒரு சோதனை வர மாதிரியான வேலையை திமுக செய்துன்னா அவர் தெளிவாக இருக்கார். எனக்கு தெரிந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த தவறை செய்ய மாட்டார்னு நான் நம்புகிறேன். ராமதாஸ் அவர்களை உள்ள இழுக்கக்கூடிய பிரச்சனை அதுலேயும் நீங்கள் நேற்று டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆமாம். டாக்டர் அன்புமணி தான் பாமகவோட தலைவர்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேற்கொண்டு அவங்கள உள்ளே சேர்த்து இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனை இல்லாட்டி கூட டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய ஆன்டி தலித் பாலிடிக்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகாது. 2011 2 பேரும் ஒரே அலையன்ஸ்லேருந்து ஃபெயிலியர் ஆச்சு. 30 சீட் வாங்கி 3 சீட்டு ஜெயிச்சாங்க பாமக, விசிகா 10-0. அதாவது அது ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, 2 பேரும் ஒரு அணியில் இருக்க முடியாது. அந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அது திமுக நஷ்டம். அதாவது நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்ஸஸ். ஒருவேளை ராமதாஸை உள்ளே எடுக்கிறது மூலமாக திமுகவோட வெற்றி வாய்ப்பு கூடுனா, கொள்கையாவது வெங்காயம் அது ஆட்சி வேணும் பார்த்துக்கலான்னு போனால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது.
இங்கே அதுவும் அடி வாங்கும். ம். நீங்கள் அந்த முடிவை எடுத்த பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்குமே வழி வெற்றி கொடுக்க போகிறது கிடையாது. அந்த பெல்ட்டில் வட மாவட்டங்கள்ல அது கண்டிப்பாக அது பேக்ஃபயர் தான் ஆகும். 2 பேரும் ஒரு அணியில் இருக்கவே முடியாது. ஏடிஎம்கே அணியிலும் இருக்க முடியாது, திமுக அணியிலும் இருக்க முடியாது. இவங்க இங்கன்னா அவங்க அங்கே தான். ஒரு அணியில் 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்றதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் 2011 அந்த பெல்ட் பூரா விஜயகாந்த் அடிச்சுட்டு வந்தார். ஸோ அந்த பிரச்சனை திருமாவோட பிரச்சனை வேற. ஓகே, எனக்கு நான் இப்பயும் உறுதியாக நம்புறாங்க திமுக கூட்டணி வலுவாக தாங்க இருக்குது. டிஎம்கே அலைஸ் இன்டாக்ட். ஓகே, இந்த திருமா இஷ்யூ கிடையாது அவங்களுக்கு, அவங்க பிரச்சனையாகவே போகாது. அது காங்கிரஸ்குள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் லாங் ரோப் கொடுத்துருக்காரு ஸ்டாலின், அதை சரி செஞ்சிருவாருன்னு நான் நம்புகிறேன். அந்த தப்பை ஒரு காங்கிரஸ் வெளியில் போகிற முடிவுன்றது காங்கிரஸுக்கு தற்கொலை. ஏன்னா இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, அடுத்து மக்களவைத் தேர்தலுக்கு இன்றைக்கி 2 எலெக்ஷனில் 44 52ன்னு வாங்கிட்டு 99 சீட் வந்ததில் 10% தமிழ்நாடு திமுக. நீங்கள் 26 அசம்பிளிக்காக ஓகே திமுக விட்டு காங்கிரஸ் போயிடுது, தாவேக்காவோட போகுது, எங்கேயோ போகுது, சைபராகவும் இல்லை 3-4 எம்எல்ஏ வரலாம். அரசியல் அதோட முற்று பெற்று விட போகுது இல்லையே. மக்களவைத் தேர்தல் இருக்க 29ல் அப்போ தமிழ்நாடு அலையன்ஸ் என்ன ஆகுது, அங்கே வந்து மாட்டோம் அது. ஓகே, 2வது திமுக இருக்கக்கூடிய அந்த 32 எம்பிஸ் இருக்காங்க. ராஜ்யசபாவில் 10, லோக்சபா 22. அவங்க நேஷனல் பாலிடிக்ஸில் வந்து காங்கிரஸுக்கு தோளோட தோள் நிற்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நேற்றைக்கு வந்து சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கான எதிர்க்கட்சிகள் ஆலோசனை நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ், சரத்பவாரோட என்சிபி, ஆம் ஆத்மி கட்சியெல்லாம் வேணாம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வேணான்றாங்க ஸ்பீக்கருக்கு எதிராக. ராகுல் காந்தியை பேச விடாமல் செய்கிற ஸ்பீக்கருக்கு எதிராக நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரதை எதிர்க்கட்சிகள் விரும்பலான்னா பெருசாக காங்கிரஸை சுமக்க அவங்க தயாராக இல்லை. வெரஸ் டிஆர் பாலு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரலான்றாரு, சமாஜ்வாதி பார்ட்டி கொண்டு வரலான்றாங்க. அப்போ அங்கே ஒன்றா தானே இருக்காங்க. டிஆர் பாலுவும் திருச்சி சிவாவும் அங்கே வந்து பார்லிமெண்ட்டில் ஒன்றா தான் கார்கேவோட இருக்காங்க, ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும். இப்போ அது எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்படி தான் காங்கிரஸ் பார்க்கும். வெறுமனே அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டுகள் இது ஒன்றுமே இல்லைங்க அவங்களுக்கு. இது வந்து திமுக இந்த லோக்கல் பாடிஸ்லாம் கூடுதல் ரெப்ரசன்டேஷனை என்ஷூர் பண்ணியிருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகே, காங்கிரஸ் வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் தே cannot afford to go out of DMK. அவங்க ஏன்னா தமிழ்நாடு மட்டுமே கிடையாது அவங்களுக்கு. இல்லை, அவங்க ஒரு சொல்யூஷன் எதிர்பார்க்குறாங்களா? இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு கண்டிப்பாக அவங்க திரும்பி எதிர்பார்க்குறாங்க, குழு அமைங்க போடுங்கன்றாங்க. பட் இவங்க சொடாங்கர் முதல்ல போய் பேசி சொடாங்கரையே மாற்றணுன்ற மாதிரி சொடாங்கரையே மாற்றணும்னு அவங்க சொன்னாங்க. இவங்க மறுபடியும் சொடாங்கரையே அனுப்புனாங்க. சொடாங்கர் போனது 71 சீட்டு கேட்டது திமுகவை கோபப்படுத்தியதுங்க. கோபப்படுத்தணும் தான் போனது, கோபப்படுத்தும் தான் நீ போகிற. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டேமேஜ் கண்ட்ரோலுக்கு ராகுலும் கனிமொழியும் பேசுகிறாங்க, சொடாங்கரை மாற்றிட்டு முக்குல் வாசனிங்க போடுங்கன்னு டிஎம்கேலேருந்து கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சில தலைவர்கள் காங்கிரஸில் அவங்களுக்கு தோதா இருப்பாங்க, அவங்க போடலை, ராகுல் காந்தி போடலை. இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, எனக்கு காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்களே சொன்னது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது தலைவர் வந்து கார்கே, ஆனால் முடிவெடுக்கிறது பூரா ராகுல் காந்தி. இதில் பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. இது ஒரு ஆமாம் பிஜேபியில் அப்படி பார்த்தா மோடி தான் தலைவர். ஆமாம், ஆனால் அங்கே மறுபேச்சு கிடையாது. காங்கிரஸ்லேயும் கார்கே வந்து நாம்கே ஆவாஸ் பெயரளவில் தான், அவர் பொம்மை தான். அது உண்மையான பவர் சென்டர் யார்? ராகுல் காந்தி. அப்போ கார்கே கிட்ட போய் முட்டும் போது என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இந்த சிக்கலும் உள்ள வருது. நாள் இருக்குது, சீக்கிரமாக தீர்வு கண்டா 2 பேருக்கு நல்லது. லேட்டாக தீர்வு கண்டாங்கன்னா எப்படி பார்த்தாலும் இது சொல்யூஷன் வந்துடும் நான் நம்புகிறேன். லேட்டாக தீர்வு கண்டா இருக்க ஒரு சிக்கல் 96 ரிப்பீட் ஆகும். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்